ஹாய்ல வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான விடுகதையை பார்க்கலாம், சரிங்களா? உலகெங்கும் படுக்கை விரித்தும் உறங்காமல் அலைகிறான், அவன் யார்? இந்த விடுகதைக்கான விடை இந்த கதையில் நடுவில் எங்கேயாவது சொல்லுவேன். முழுமையாக இந்த கதையை கேட்டுங்க, சரிங்களா? சரி, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம நல்லவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு துரோகமும் பண்ணுறாங்க, கெடுதலும் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம், இல்லைங்களா? எல்லாருமே சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் யாருக்குமே எந்த கஷ்டத்தையும் கொடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சரி, இந்த கதையை முழுமையாக கேளுங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் இதே ஒத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, சரிங்களா? சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ராமையான்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, வாழ்க்கையே வெறுத்து போய் ஒரு மலை உச்சியில் போய் நின்றுக்கிட்டு, இதோட நம்ம உயிரை முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்களாம். இந்த கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி கம்முன்னு செத்து போயிடலான்னு சொல்லிட்டு மலை உச்சியில் போய் நிற்கிறாரு. அவர் மலை உச்சியில் நின்றுக்கிட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே ஒரு முனிவர் உட்காந்துட்ருக்காரு. அவர் இவனையே பார்த்துட்ருக்காங்க. அவரும் என்னடா இவர் இந்த முனிவர் நம்மளையே பார்த்துட்ருக்காருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு, சரி இவர் பார்த்துக்க போகிறாரு, சரின்னு சொல்லிட்டு நம்ம குதிக்கலான்னு சொல்லிட்டு தயாராக நிற்கிறாரு. அப்போ இந்த முனிவர், தம்பி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் நான் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ குதிச்சிடு அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் அவனை பக்கத்தில் வர சொல்கிறாரு. அவரும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, என்னப்பா கஷ்டம், எதுக்குப்பா நீ குதிக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு என்னோடய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்க, இந்த கஷ்டத்தை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, இதுக்கு மேலே எனக்கு வாழ பிடிக்கல, நான் இறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏப்பா, வாழ்க்கைன்னு இருந்தால் பல கஷ்டங்களும் நஷ்டங்களும் சந்தோஷங்களும் எல்லாம் தான் அடங்கியிருக்கும். நீ சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் குதிக்கிற அப்படின்னா உலகத்தில் நிறைய பேர் குதிக்க வேண்டியது இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னோடய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும், என்னோடய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் நிறைஞ்சது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. சரி, அப்படி என்னதான் கஷ்டம் சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாரு. என்னோட மனைவி என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்னை விட்டுட்டு வேற ஒருத்தங்கிட்ட ஓடி போயிட்டா. என்னோட முதலாளி என்னோட உழைப்பை எல்லாத்தையும் திருடிக்கிட்டு எனக்கு எந்த சம்பளமும் கொடுக்காம என்னோட உழைப்பை மட்டும் திருடிக்கிட்டாரு. இந்த மாதிரி நான் நம்பி என் கூட இருந்த எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, அப்படின்னா நீ யாருக்கும் துரோகம் பண்ணுறது இல்லையா, நீ அவ்வளோ நல்லவனா அப்படின்னாங்க. ஆமாங்க, நான் இது வரைக்கும் யாருக்குமே எந்த துரோகமுமே பண்ணது கிடையாது, யாருக்குமே எந்த கெடுதலுமே நினச்சது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நீ நல்லவன் அப்படின்றத நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நான் நல்லவன் சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி நிரூபித்தா நீங்கள் நம்புவீங்க அப்படின்றாங்க. அதுக்கு சரி நீ என்ன பண்ணுறனா, ஒரு 10 நாளைக்கு என்னோடய ஆசிரமத்தில் தங்கு, உன்னோட நடவடிக்கைகளை வச்சு நீ நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிட்டு நான் தீர்மானிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உடனே இவரும் சரி வேறு வழி இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு போகிறதுக்கு வேறு இடமும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த முனிவர் கூட கிளம்பி போயிடுறாரு. அவரும் தன்னோட ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு அங்கேருந்து சீடர்கள் எல்லாம் அழைக்கிறாரு. அழைச்சி அவனோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றதையும் சொல்கிறாரு. சொன்ன உடனே ஒரு 10 நாட்கள் இவர் இங்கே தான் இருப்பாருன்னு சொல்லி அவங்கவுங்க வேலையை பார்க்க போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போகுது. அவர் கூட சந்தோஷமாக கொஞ்ச நாள் தன்னோட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கூட இருக்க பழகிக்கிறாரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பக்கத்து ஊருக்கு ஒரு போதனைக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காரு. அப்போ அவர் கூட இன்னும் கொஞ்சம் சீடர்களும் அந்த இளைஞரையும் கூப்பிட்டுக்கிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு பாதையில் நடந்து போயிட்டுருக்கும்போது சடனாக ஒரு புலி வருது. புலி இவங்களை சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே அவனை சுற்றி இருந்த சீடர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுக்கு ஒரு திசையில் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ இளைஞனும் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாரு. ஆனால் முனிவர் கொஞ்சம் வயதானவர், அதனால் அவரை வேகமாக ஓடி எங்கேயும் ஒளிய முடியல, அதனால் அங்கேயும் நின்றுடுறாரு. நின்னவுடனே புலி அவங்க பக்கத்தில் நெருங்கி அவங்கள சாப்பிட்றதுக்காக வாயை திறக்குது. அப்போ இளைஞன் என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் இருந்த ஒரு மரக்கட்டியை எடுத்து தன்னோட வலு எல்லாத்தையும் சேர்த்து அந்த புலியின் தலையிலே அடிக்கிறான். அடித்த உடனே அந்த புலி அங்கவே சுருண்டு விழுந்த உடனே அந்த முனிவர் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு தன்னோட ஆசிரமத்துக்கு திரும்பி போயிடுறாரு. போகும்போது எல்லா சீடர்களையும் வர சொல்கிறாரு. அப்போ ஐயோ முனிவர் இந்த மாதிரி விட்டுட்டு வந்ததுனால இன்றைக்கி ஏதோ சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே போய் எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு முனிவர், என்னோட காலத்துக்கு அப்புறம்
இந்த ஆசிரமத்தை யார் பொறுப்பில் விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கவலையில் நான் இருந்தேன். இப்போ எனக்கு அந்த கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, என்னோட உயிர் போகிற நிலைமையில அவரோட உயிரை துச்சமாக நினச்சி என் உயிரை காப்பாற்றினார் பார்த்தியா இந்த இளைஞன், இவன் தான் எனக்கு அப்புறம் இந்த ஆசிரமத்துக்கு மொத்த பொறுப்பையும் தான் அவங்ககிட்ட தான் ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை அந்த சமயம் யாருமே எதிர்பார்க்கல. அதை கேட்ட உடனே அந்த இளைஞனுக்கு ஒரே சந்தோஷம். அப்படின்னா இந்த முனிவருக்கு அடுத்தது நம்ம தான் இந்த எல்லா பொறுப்பையும் எடுத்து நடத்த போகிறோம், நம்ம தான் இந்த எல்லா சொத்துக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான். எப்படா முனிவர் சாவார், எப்படா இந்த பொறுப்பெல்லாம் நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சரி, ஒரு நாள் என்ன பண்ணுறாருனா, முனிவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுக்கையில் விழுந்துடுறாரு. அவரும் பல வைத்தியர்களை அழைச்சிட்டு பார்க்குறாங்க. இருந்தாலும் அவரோட ஹெல்த்தில் எந்த முன்னேற்றமுமே இல்லை. இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. சரி, அவ்வளோதான், இன்னொரு கொஞ்ச நாள் எப்படியும் இறந்து போயிடுவார். இறந்து போனோடனே இது எல்லாத்தையும் எப்படி ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு மனக்கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கார். உடனே என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு ஒரு வைத்தியர் வராரு. அவர் ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முனிவரோட வாழ்க்கையிலையும் சரி, அவரோட வைத்தியத்திலும் சரி முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படிரா இப்படி உடல்நிலைமை ஒரு சரியாக போயிடுச்சு அப்படின்னா, திரும்பவும் ஆட்சிக்கு வந்துடுவார். இவர் திரும்ப எப்போ இறக்குறது, எப்போ நான் இது எல்லாத்தையும் ஆட்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு கவலை வர ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நாள் போக போக நல்ல உடல் தேறி முனிவர் நல்லபடியாக ஆயிடுறாரு. உடனே இந்த இளைஞனுக்கு ரொம்பவுமே மன கஷ்டத்தில் உட்காந்துட்ருக்காரு. என்னடா இவர் இறந்துருவார், நம்ம எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு உங்களை எல்லாத்தையும் கீழே உட்காந்து நம்ம இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சுருந்தோம். உடனே இவர் முனிவர் எழுந்து உட்காந்துட்டாரு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவரை கவனம் கொன்னுடலாமா அப்படின்ற அளவுக்கு போயிடுறான். சரி, எப்படி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் யோசிக்கிறான். எல்லா ஒரு பிளான்லேயுமே ஒரு சின்ன சின்ன தப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் சரி, இது வேணான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் முனிவர் ஒன்று சொல்லியிருப்பார். என்னென்னா, ஒரு அறைக்கு அழைச்சிட்டு போய் ஒரு குப்பியில் ஒரு சின்ன ஒரு குப்பி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த குப்பிக்குள்ளே விஷம் இருக்கும். இந்த விஷம் யாருக்காவது கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷம் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிடும். அவனை என்ன பரிசோதனை செஞ்சு பார்த்தாலும் நீங்கள் கொடுத்த விஷத்தால் தான் அவன் இறந்தான் அப்படின்ற மாதிரி வராது, இயற்கையாகவே அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அது ஞாபகம் வந்த உடனே சரி, நம்ம எதுவும் பண்ண வேணாம், இந்த விஷத்தை எடுத்து அந்த முனிவருக்கு கொடுத்துடலாம். கொடுத்த உடனே கண்டிப்பாக அவர் இறந்து போயிடுவார். இறந்து போன உடனே நம்ம இந்த பொறுப்பை ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் படுத்து தூங்கின உடனே அந்த அறைக்கு போவான். அந்த மருந்தை எடுத்து முனிவருக்கு கொடுத்துருவான். அடுத்த நாள் காலையில் முனிவர் இறந்து போயிடுவார். ஆசிரமமே ஒரு எப்படின்னா ஒரு பயத்துலேயும் இருக்குது, அதே சமயம் ரொம்ப கஷ்டத்துலேயும் இருக்குது. என்னடா பண்ணுறது, இவருக்கு அடுத்தது இவருன்னு சொல்லியிருக்காங்க, இவர் எப்படி நம்மளெல்லாம் பராமரிக்க போகிறாரோ அப்படின்றது சீடர்களுக்கு ஒரு பயம். இந்த இளைஞனுக்கு ஒரே கொண்டாட்டம், எப்படியோ இவர் இறந்து போயிட்டாரு, அடுத்தது நம்ம தான் இது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணி நம்ம எல்லாத்தையும் விட நம்ம தான் பெரிய பணக்காரராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு மனக்கணக்கு போய்கிட்டே இருக்குது. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, இவர் இறந்துட்டா அவனோட நெருங்கிய நண்பருக்கு கண்டிப்பாக மறக்காமல் தகவல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இத்தனை வருஷங்கள் சொன்னதுலேருந்து முதல்ல இருந்தே இந்த இதை சொல்லி வச்சுருப்பாரு. நான் இறந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு தகவல் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே அவரோட சீடர்கள் அவரோட நண்பருக்கு தகவல் கொடுத்துருப்பாங்க. அவர் அவசர அவசரமாக கிளம்பி வந்திருப்பார். அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த அறைக்குள்ளே ஒரு குப்பிக்குள்ளே விஷம் இருக்கும். அந்த விஷம் அதில் இல்லை அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு குப்பியில் ஒரு மருந்து இருக்குது. அது எடுத்து கொடுத்த அப்படின்னா நான் பிழைச்சிப்பேன். என்னோட சாவில் உனக்கு சந்தேகம் இருந்தால் இந்த குப்பியை பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நண்பன்கிட்ட சொல்லி வச்சுருப்பாரு. உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த அறைக்குள்ளே போய் பார்க்கும்போது விஷக்குப்பியில் விஷம் இருக்காது. அப்படின்னா ஏதோ நடந்திருக்குன்னு நினச்சிட்டு இவரை பக்கத்தில் இருந்த அந்த குப்பியை எடுத்துக்கிட்டு போய் அவரோட முனிவர் வாயில் ஊற்றுவார். ஊற்றினோடனே ஒரு 5 நிமிஷத்துக்கெலாம் அவர் திரும்பவும் உடலில் உயிர் பெற்று எழுந்து உட்காந்துருவார். எழுந்து உட்காந்தோடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா இறந்து போனவர் திரும்பவும் எழுந்து உட்காந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இளைஞன் என்ன பண்ணுவான்னா, சடனாக போய் அவன் காலில் விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்,
பண்ணிட்டேன். நீங்கள் இந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு என்ன தான் நீங்கள் இந்த நிர்வாகம் பண்ணணும்னு சொன்ன உடனே அந்த அதிகார போதையில் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அமைதியாக இருந்த முனிவர் என்ன பண்ணுவார்னா, நீ என்ன சொன்ன, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, அதனால தான் நான் சாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ மலை உச்சியில் போய் நின்ன. இப்போ நான் உனக்கு இந்த நிர்வாகத்தை எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே உனக்குன்னு ஒரு பணாசை வந்துச்சு பார்த்தியா, அதனால் என்னை கொல்லும் அளவுக்கு நீ போயிட்ட. இப்போ சொல்லு, நீ நல்லவனா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், நான் ஒத்துக்கிறேன், நான் நல்லவன் சொல்லிட்டு எனக்கு நானே நினச்சிக்கிட்டேன். என்னோடய அறியாமையும் என்னை கையாளாகாத தனமும் நான் நல்லவன்றத மாதிரி நான் நினச்சிக்கிட்டு என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் எனக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு இத்தனை நாளாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே முனிவர் உனக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடைச்ச உடனே இது நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக விஷத்தை எடுத்துகிட்டு என்னை சாகடிக்க நீ முடிவு பண்ணிட்ட. அந்த மாதிரி அவனுக்குன்னு ஒரு சூழ்நிலை அமையும் போது அதை பயன்படுத்திக்கிறதுக்கு தானே அவனும் நினைப்பான். அப்படி இருக்கும்போது அவன் மட்டும் எப்படி உனக்கு துரோகம் பண்ணான்னு நீ சொல்ல முடியும்? யாருமே மனுஷனாக பிறந்த எல்லாருமே அவனுக்குன்னு சூழ்நிலை அமையிற வரைக்கும் நான் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலும் நான் மனம் தடுமாறாமல் இதுதான் சரியான வழி, இதை செய்யவே கூடாது, இதுதான் மனிதனுக்கு உரிய இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்காமல் இருக்கிறவன் தான் உண்மையான மனித பிறவி எடுத்த மனிதன். சரிங்களா? சூழ்நிலையை தனக்கானதாக பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் நம்ம எல்லாத்தை விட நல்லவங்க, மற்றவங்க தான் கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறது உலகத்திலே இருக்கிற முதல் அயோக்கியத்தனம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்லி முடிக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே அவங்கவுங்களுக்கு சூழ்நிலை வரைக்கும் நாம் நல்லவங்க தான் அப்படின்னு நம்மளா நினச்சிக்கிறோம். உண்மை என்னென்னா, அவங்களுக்குன்னு சூழ்நிலை வரும்போதும் மனிதனாகவே இருக்கிறவன் தான் உண்மையான மனித பிறவி. சரிங்களா? இந்த கதை பார்த்து புரிஞ்சதுக்கப்புறமும் நான் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணலை, அந்த சூழ்நிலைகள் வரும்போது கூட என்னோடய மனதை கட்டுப்படுத்திக்கிட்டு இதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு இருந்தவங்க எல்லாருக்குமே பெரிய சல்யூட். சரிங்களா? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, அதில் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன் இல்லைங்களா? அந்த விடுகதைக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் அலை. சரிங்களா? அந்த கடல் அலை எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவி இருக்கும். ஆனால் அது மட்டும் தூங்கவே தூங்காது, கடல் அலை மோதிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதுதான் இந்த விடுகதைக்கான விடை. தேங்க்யூ.